ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு குக்கிங் வித் 90s கிட்ஸ். இன்னைக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் ஷேர் பண்ணியிருக்கேன். நாம ரெண்டல் ஹவுஸ்ல இருந்தாலும் நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம கிச்சனை வந்து சூப்பராக மேக் ஓவர் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தான் நினைக்கிறேன். மோஸ்ட்டாக லேடிஸ்க்கு கண்டிப்பாக கிச்சனில் ஏதாவது ஒரு வேலை இருந்துகிட்டே தான் இருக்கும். நாம அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுற இடம் கூட கிச்சனாக தான் இருக்கும். இது யாரெல்லாம் அக்செப்ட் பண்ணுறீங்களோ அவங்களாம் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து அதிக நேரம் கிச்சனில் இருக்கிறனால என்னோட கிச்சனை வந்து நான் நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருப்பேன். ஆர்கனைஸ் பண்ணுறது கூட ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆர்கனைஸ் பண்ணக்கப்புறம் அதே மாதிரி மெயின்டைன் பண்ணுறது தான் ஒரு பெரிய விஷயம். நமக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் வந்து அதை க்ளீன் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம கிச்சன் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் வந்து என்னோட கிச்சனை கலர்ஃபுல்லான ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணி தான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருப்பேன். நாம வந்து காலையில் எழுந்திரிச்சதுமே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு என்ட்ரு ஆகிற ரூம் வந்து கிச்சனாக தான் இருக்கும். அந்த ரூம் வந்து கலர்ஃபுல்லாக இருக்கிறனால அந்த டேவே வந்து எனக்கு ப்ளசண்ட்டாக தான் போகும். அதே மாதிரி எனக்கு வேலை செய்யறதுக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். மோஸ்ட்டாக எல்லார் வீட்லேயும் கிச்சனில் இருக்கிற கவுண்டர் டாப்க்கு வந்து பிளாக் கலர் கல் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. எங்கள் வீட்லேயும் அதே மாதிரி தான் இருந்தது. பொதுவாக எல்லா லேடிஸ்க்குமே சொந்த வீடு கட்டும்போது கிச்சனோட பேக்ரவுண்ட் இந்த கலரில் இருக்கணும், கவுண்டர் டாப் இந்த கலரில் இருக்கணும், இந்த மாதிரி தான் வால் ஷெல்ஃப் வைக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய ஆசை இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து சொந்த வீடு சீக்கிரமாக அமைஞ்சிரும், ஆனால் ஒரு சிலருக்கு வந்து அது லேட் ஆகும். ஆனால் நான் சொல்கிற ஐடியா ஃபாலோ பண்ணி பாருங்கள். நீங்கள் ரெண்டல் ஹவுஸ்லேயே இருந்தாலும் கூட உங்கள் ஓன் ஹவுஸில் நீங்கள் கிச்சனோட பேக்ரவுண்ட் எந்த மாதிரி இருக்கணும், கவுண்டர் டாப் எந்த கலரில் இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து வால்பேப்பர் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணி நமக்கு பிடிச்ச மாதிரி எல்லா இடத்தையும் மாற்றிக்கலாம். இந்த வால்பேப்பரை வந்து கிச்சனில் மட்டும்தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு இல்லை, நாம வந்து லிவிங் ரூம்லேயோ பெட்ரூமில் எங்கே வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். என்னோட கிச்சன் கவுண்டர் டாப் வந்து பிளாக் கலரில் இருக்கிறத நான் வந்து ஒயிட் கலர் மார்பிள் வால்பேப்பர் யூஸ் பண்ணி மாற்ற போகிறேன். எனக்கு வந்து சின்ன கவுண்டர் டாப்பாக இருந்தனால ஒரு ரோல் மட்டும்தான் தேவைப்பட்டது. கவுண்டர் டாப்பில் நம்ம இந்த வால்பேப்பர் ஒட்டுறதுக்கு முன்னாடி அதை வந்து டிஷ் வாஷிங் லிக்விட் யூஸ் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணிடணும். சீக்கிரமாக ட்ரை ஆகிறதுக்கு வந்து ஒரு ஸ்பாஞ்ச் வச்சு தொடச்சிங்கனாலே போதும், ஒரு 5 நிமிஷத்தில் ஈஸியாக ட்ரை ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம வந்து வால்பேப்பர் ஒட்ட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து கவுண்டர் டாப்பில் அந்த ஸ்டார்டிங் பாயிண்டில் ஒட்டுறதுக்கு மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஸ்டார்டிங்கில் மட்டும் பார்த்து கரெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபினிஷிங் வந்து ஈஸியாக முடிஞ்சிடும். அப்படி ஒட்டும்போது ஏர் பபிள்ஸ் இல்லாமல் ஒட்டுறது இதில் வந்து ஒரு பெரிய டாஸ்காக இருக்கும். நான் வந்து ஏர் பபிள்ஸ்லாம் போகிறதுக்கு கிச்சனில் எப்பயும் ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணுவேன். அதை தான் வந்து யூஸ் பண்ணி பண்ணினேன். உங்ககிட்ட இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் இல்லைன்னா கூட பரவாயில்ல, வேறு ஏதாவது துணி யூஸ் பண்ணி கொஞ்சம் அழுத்தி தேய்ச்சோம் அப்படின்னா ஏர் பபிள்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆயிரும். இந்த வால்பேப்பர்லாம் சுருக்கம் இல்லாமல் நீட்டாக ஒட்டுறதுக்கு ப்ரொஃபஷனலாகவே நிறைய ஆளுங்கள்லாம் இருக்காங்க. அவங்க அளவுக்கு ஃபினிஷிங் கொண்டு வர முடியலனாலும் நமக்கு தெரிஞ்ச மாதிரி நாமளே ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானே ட்ரை பண்ணேன். சிங்கோட சைட்லலாம் வால்பேப்பர் ஒட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து கட்டர் யூஸ் பண்ணி நீட்டாக ஷேப் பண்ணி விட்டுட்டேன். ஒயிட் கலர் வால்பேப்பர் யூஸ் பண்ணுறனால ரொம்ப அழுக்கானாலும் அப்படியே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினைக்கலாம். நான் வந்து இந்த வால்பேப்பர் ஒட்டி ஒரு 5 டேஸ் கழிச்சு தான் இந்த வீடியோவே அப்லோட் பண்ணுறேன். நான் ஃபர்ஸ்ட் யோசிச்சது என்னன்னா, கவுண்டர் டாப்பில் நம்ம ஒயிட் கலர் மார்பிள் வால்பேப்பர் யூஸ் பண்ணும்போது அழுக்கு நிறைய தெரியும் அப்படின்னு. அதே மாதிரி மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்னு நினச்சேன். நான் வந்து 5 டேஸ் இந்த ஒயிட் கலர் கவுண்டர் டாப்பில் வந்து வேலை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ரிவ்யூஸே வந்து ஷேர் பண்ணுறேன். இந்த வால்பேப்பர் வந்து வாட்டர் ப்ரூஃபாக இருக்கிறனால சின்னதாக ஏதாவது அழுக்கு பட்டாலும் கூட ஒரு ஸ்பாஞ்ச் வச்சு ஈஸியாக தொடச்சி எடுத்துடலாம். ரொம்ப தேய்ச்சி கழுவணும்னு அவசியமே இல்லை. எனக்கு வந்து முன்னாடி இருந்த கவுண்டர் டாப்க்கு விட இப்போ வால்பேப்பர் ஒட்டினதுக்கு அப்புறம் இருக்கிற கவுண்டர் டாப் தான் வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. கவுண்டர் டாப்பில் ஒயிட் கலர் வால்பேப்பர் ஒட்டுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லாதவங்க வந்து இதிலே பிளாக் கலர் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போல்லாம் வந்து மார்பிள் வால்பேப்பர் நிறைய டிசைனில் நிறைய கலர்ஸில் வந்துருச்சு. உங்களுக்கு மெயின்டைன் பண்ணுறதுக்கு எது ஈஸியோ அந்த கலர் சூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஒட்டிக்கலாம். என்னோட கிச்சனில் வந்து பேக்ரவுண்ட் பெயிண்ட் வந்து பேபி பிங்க் கலரில் தான் அடிச்சிருந்தாங்க. எனக்கு வந்து அந்த கலர் கொஞ்சம் டல்லாக இருக்கிற மாதிரி தோணுச்சு. பேக்ரவுண்ட் வந்து ஒயிட் கலரில் இருந்தால் இன்னுமே வந்து சூப்பராக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அதனால வந்து இந்த சில்வர் கிளிட்டர் வால்பேப்பர் தான் வாங்கியிருந்தேன். இது வந்து ஒரு 3D எஃபெக்ட்ல ஷைனிங் கொடுக்கும். பார்க்கறக்கே ரொம்ப லுக்காக சூப்பராக இருக்கும். நாங்கள் வந்து ரெண்டல் ஹவுஸில் இருக்கிறனால இந்த சில்வர் கிளிட்டர் வால்பேப்பருக்கு பின்னாடி இருக்கிற ஸ்டிக்கர்லாம் ரிமூவ் பண்ணவே இல்லை. அந்த ஸ்டிக்கரை பிரித்து ஒட்டிட்டோம் அப்படின்னா திரும்ப ரிமூவ் பண்ணும்போது அந்த செவுத்துல இருக்கிற பெயிண்ட் எல்லாமே அந்த ஸ்டிக்கர்ல அப்படியே ஒட்டிட்டு. இது ரெண்டல் ஹவுஸ் அப்படிங்கறனால நான் என்ன ஐடியா பண்ணியிருந்தேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அந்த செவரோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி வால்பேப்பரை கட் பண்ணிட்டு ஸ்டிக்கர் எதுவுமே ரிமூவ் பண்ணாமல் 4 பக்கமும் டபுள் சைட் டேப் மட்டும் போட்டு ஒட்டியிருக்கேன். இந்த மாதிரி ஒட்டிட்டோம் அப்படின்னா கிச்சனோட செவுத்துக்கும் வந்து எந்த டேமேஜும் இருக்காது. அதே மாதிரி நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம கிச்சனோட பேக்ரவுண்டும் வந்து செட் பண்ணிக்கலாம். எல்லாமே ஒட்டி முடிச்சுட்டு கடைசியாக ஸ்ட்ரிப் லைட் மட்டும் ஒட்டியிருந்தேன். அந்த ஸ்ட்ரிப் லைட் வந்து கடையில் தான் வாங்கியிருந்தேன். முன்னாடி இருந்த கிச்சனுக்கு விட இப்போ வந்து சூப்பரான லைட் எஃபெக்ட், ஒயிட் பேஸில் கவுண்டர் டாப்பு கூடவே சில்வர் கிளிட்டர் 3D ஷைனிங் கொடுக்குற ஒரு பேக்ரவுண்டோட கிச்சனை சூப்பராக மாற்றியாச்சு. சொந்த வீடு கட்டினா இந்த மாதிரி எல்லாம் தான் செட் பண்ணணும்னு ஆசைப்பட்டிருக்கேன். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான வால்பேப்பர்லாம் கிடைச்சனால சொந்த வீடு கட்டுறதுக்கு முன்னாடியே அந்த ஆசையெல்லாம் நிறைவேறிடுச்சு. நீங்களும் ரெண்டல் ஹவுஸ்ல இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த ஐடியாவை ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் யூஸ் பண்ணியிருந்த 2 வால்பேப்பரும் மீஷோ ஆப்ல இருந்து தான் வாங்கியிருந்தேன். ப்ராடக்ட்டோட கோட் அண்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். நான் ஷேர் பண்ணியிருக்கிற ஐடியாவும் என்னோட கிச்சன் மேக் ஓவரும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னொரு யூஸ்ஃபுல்லான vlogல பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.